உங்கள் எதிர்கால கனவை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் தொடங்குங்கள். 2026 ஆண்டுக்கான சேர்க்கை துவங்கியுள்ளது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 182 புள்ளிகள் அதிகமாகி 26,328 வந்து முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 573 புள்ளிகள் அதிகமாகி 85,762 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பங்குச்சந்தை புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. நாகப்பன் சார் கிட்ட அதை பத்தி கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு வந்து 401வது ஷோ சார் ஐபிஎஸ் ஃபினான்ஸ். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளால எவ்வளவு தூரம் பிரேக் இல்லாம பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம டீம், நம்ம ஆடியோ இன்ஜினியர்ஸ், நீங்க பின்னணியில வெங்கடேஷ், நியாஸ் எல்லாரும் ஒரு காரணம். இன்னொன்று ரொம்ப முக்கியமா நம்ம கேட்கறவங்க வந்து நமக்கு தொடர்ந்து பாராட்டு மலைகளாக குவிப்பதும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு முடிந்த நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு நம்ம வந்து ஒரு எந்த விதமான பொலிட்டிக்கல் சைட்ஸ் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுக்காமல் நம்ம நியூட்ரலா பொருளாதாரத்தை மட்டும் பங்குச்சந்தையை மட்டுமே பேசுறதுங்கிறதையும் நம்ம வச்சிருக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து அளித்து வரக்கூடிய ஆதரவுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். நிச்சயம் சார். இந்த சந்தோஷமான வேலையில பங்குச்சந்தையும் புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. நிஃப்டி வரலாற்று இல்லாத அளவுக்கு 26,328 வந்து முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ் சார், இந்த புதிய உச்சம் பல பேர் மார்க்கெட்ல இருக்கவங்க ஒவ்வொரு புதிய உச்சம் வரப்ப ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. உங்களுடைய கருத்துங்க சார்? நிச்சயமா வந்து ஒரு நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொடும்போது உற்சாகத்தை தருகிறது. ஆனால் பொது பரவலாக ஒரு சென்டிமெண்ட், ஒரு மூடு அது மாற்றி அமைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஒரு 180 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. அதுதான் முக்கியம் நான் பாக்குறேன். புதிய உச்சம்ங்கிறத விட நேற்று இருக்கிறத விட 182 புள்ளிகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சிக்னிபிகண்டான ஒரு இது. ரெசிஸ்டன்ஸை தாண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை தாண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நேற்றே நான் சொன்னேன் இதை பத்தி உங்கள்கிட்ட. நேற்று நீங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஐடிசி பங்கை தவிர்த்து பார்த்தால் நேற்று பங்குச்சந்தை 275 புள்ளிகள் கிட்ட சென்செக்ஸ் ஏறி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏறி இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். நம்ம பங்குச்சந்தை நேற்று வீக்கா முடியல. நிப்டியில கூட வந்து ஐடிசியினுடைய வீழ்ச்சியை தவிர்த்து பார்க்கும் பொழுது நிப்டி 75-80 புள்ளிகள் ஏற்றத்துல தான் நேற்று முடிவடைந்ததா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா டிக்ளைனை விட அட்வான்ஸ் வந்து 2.5 மடங்கு இருக்கு. 52 வீக் லோவை விட 52 வீக் ஹை 2 மடங்கு இருக்கு. லோயர் சர்க்கியூட்டை விட அப்பர் சர்க்கியூட் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ அது மட்டும் இல்ல, பிராடர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 100, 200, 500 எல்லாமே வந்து இன்னைக்கு கணிசமான ஏற்றத்துல இருக்குங்கிறத பாக்குறோம். நிப்டி மிட் கேப் 100 மட்டும் 50 மட்டுமல்ல 100மே 1% கிட்ட ஏறி இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 100ம் நல்ல ஏற்றத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. எஃப்எம்சிஜி துறை தவிர்த்து, ஏன்னா அது ஐடிசி தான் முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கும் கூட ஒரு 6-7% வரைக்கும் வணிகத்துக்கு இடையே இறங்குனுச்சு. 350க்கு கீழே எல்லாம் போனுச்சு. 345 ரூபாய்க்கு கீழே சென்றதை பார்த்தோம். அதன் காரணமாக எஃப்எம்சிஜி துறை மட்டும் 1%க்கு மேல இறங்கி இருக்குங்கிறத தவிர மற்ற எல்லா துறைகளும் ஏறி இருக்கு. பெரும்பாலான துறைகள், ஆட்டோமொபைல், மெட்டல், உலோகத்துறை, பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு, வீட்டுமனைத்துறை, இது எல்லாமே 1%க்கு மேல ஏறி இருக்கு. இதுல 2 துறைக்கான காரணம் நேற்றே பேசணும். ஒன்று வந்து ஆட்டோமொபைல் துறைக்கான காரணத்தை நேற்று பேசணும். ஆட்டோமொபைல் தொடர்ந்து நம்பர்ஸ் நல்லா வந்துகிட்டு இருக்கு. நேற்று மஹிந்திரா அதெல்லாம் வந்தது. இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ கூட 14% வந்து டிசம்பர் இந்த விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. சோ ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் விற்பனை ஒட்டுமொத்தமாக இந்த 9 மாதங்களிலும் சரி, டிசம்பர் மாதத்திலும் சரி, இதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் துறை தொடர் ஏற்றத்துல இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி உலோகத்துறை வந்து அந்த சேஃப்கார்ட் டியூட்டி 12% அரசு போட்டதிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்குன்னு சொன்னதிலிருந்து அதனுடைய சென்டிமெண்ட்டும் மாறி இருக்கிறத பாக்குறோம். ஈவன் ரொம்ப நாள் ஏறாத செயில் மாதிரியான பங்குகள் கூட ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். ஸோ ஐ திங்க் நாளையும், அதாவது நாளைக்கு நமக்கு வந்து விடுமுறை, நம்ம திங்களும் வந்து இந்த துவக்கம் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்து முடிவடைந்தால் அடுத்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் பண்ணிருக்க இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, 25,600ங்கிற அளவுக்கு 700 கிட்ட ஒரு தடவை 2-3 தடவை வந்துட்டு வந்தது. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். 26,100 அல்லது 200ங்கிறது அடுத்த அளவு ஒரு இம்மிடியட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். திங்களன்று இந்த லெவலை ஒட்டியோ இதற்கு மேலோ முடிவடைந்தால் அடுத்து வரக்கூடிய பல வாரங்களுக்கு பட்ஜெட் வரைக்கும் கூட கிட்டத்தட்ட இதுதான் பாட்டமா இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம்னு பாக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையினுடைய, அதாவது சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதிகமா வெயிட்டேஜ்ல அடிப்படையில அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது. சென்செக்ஸ் ஏறினதுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள்னு பார்த்தா வங்கித்துறை, நிதித்துறை பங்குகள், HDFC வங்கி, ICICI வங்கி, ஸ்டேட் பேங்க், இது 3னுடைய ஏற்றம் மட்டுமே சென்செக்ஸ் இன்னைக்கு 285 புள்ளிகள் ஏறுவதற்கு காரணம். 575 புள்ளிகள் ஏறி இருக்கு. அதுல 285 புள்ளிகள் ஏறுவதற்கு இந்த 3 மட்டுமே காரணம். சோ நிதித்துறை சார்ந்த இது ஏறி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம்.
எப்பயுமே இந்த புதிய உச்சம் வர்றப்ப செய்திகள்லாம் அடிபடும், பங்குச்சந்தை புதிய உச்சத்தை தொட்டுருச்சு அப்படின்ட்டு. புத்தாண்டு வேற நிறைய பேர் சபதம் எடுத்துட்டு வருவாங்க, பங்குச்சந்தை முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பாக்குற முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணணும்? முதலீட்டாளர்களை பொறுத்தவரை நம்ம பல முறை சொன்ன மாதிரி தான் அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது அதாவது நீங்க பிரித்து முதலீடு செய்வது, டைவர்சிபிகேஷன் வித்தின் தி ஈச் அசெட் கிளாஸ் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உதாரணமாக பங்குச்சந்தையில ஒரு 60% போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல பல துறை சார்ந்த பங்குகள்ல போடுங்க. அப்போ ஒன்னு இறங்கும், ஐடிசி மாதிரி ஒன்னு அடி வாங்கும் பொழுது நீங்க வேறு ஒரு பங்குகள்ல ஹெல்த் கேர்ல போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காப்பாற்றும். அல்லது இதுக்கு நேர்மாறாகவும் நடக்கும் சில சமயங்கள்ல. அது ஒன்று டைவர்சிபிகேஷன். எப்படி சார் கோல்டுல டைவர்சிஃபை பண்றதுன்னு கேட்பாங்க. ஏன் தங்கத்துல கூட நீங்க கோல்டு ETF கொஞ்சம் சாவரன் கோல்ட் பாண்ட் ஏற்கனவே வெளியிட்டதுல நீங்க முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்குது. பிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கலாம். சோ அதுலயுமே நீங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம், சில்வர் ETF பண்ணலாம். அப்படி டைவர்சிபிகேஷன் முக்கியம். இதை தொடரலாம். ஆனா எல்லா வேலையும் அது ஒண்ணுதானே சார் தங்கத்தை பொறுத்த வரைக்கும்? இல்ல, விலை வித்தியாசம் இருக்கும் ஒன்னொன்னுக்கும். ஏன்னா 22 கேரட் தங்கமா 24 கேரட் தங்கமாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கூலி சேதாரம் கிடையாது. நீங்க ஆபரண தங்கமாகவோ ஈவன் காயின்ல கூட மறைமுகமாக ஒரு பெர்சன்டேஜ் குறைஞ்சுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி கிடையாது. ஆனால் ETF வாங்கும் பொழுது கமிஷன் இருக்கும். சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். TERன்னு சொல்லுவாங்க, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு. அது இருக்கும். 1% 2% வரைக்கும் கூட இருக்கலாம் சில சமயங்கள்ல. சில ஃபண்ட்ல ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. நம்ம பணத்தை கொடுத்து இன்னைக்கு இருக்க விலைக்கு நம்ம கொடுத்துருப்போம், ஆனா நாளைக்கு தான் அவங்க தங்கத்தை வாங்குவாங்க அல்லது நாளை மறுநாள் வாங்குவாங்க. அதுக்குள்ள தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அது சாதகமாக பாதகமாக இருக்கலாம். அதனால ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அடிப்படையில நீண்ட கால அடிப்படையில எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சதவீதத்துல தான் ஏறும். ஒரு 0.5% அல்லது 0.25% வித்தியாசம் இருக்கலாமே தவிர பெரும்பாலும் தங்கம் ஏறும் பொழுது ஆபரண தங்கம் ஏறும், தங்க காயின் ஏறும், கோல்டு ETF ஏறும், சாவரன் கோல்ட் பாண்ட் ஏறும். எல்லாமே ஏறும். இறங்குறப்ப எல்லாமே இறங்கும். அது மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு கோல் இந்தியா 7% அதிகமா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன சார்? கோல் இந்தியா தேசிய பங்குச்சந்தைக்கும் மும்பை பங்குச்சந்தைக்கும் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் அவங்களுடைய இ ஆக்ஷன், அதாவது சிங்கிள் விண்டோ மோட் அக்னாஸ்டிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷன்ல வெளிநாட்டு வாங்குறவங்க, வெளிநாடுகள் அதுல பங்கு பெற முடியாது. அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள், இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ், அவங்க மூலமா தான் அவர்கள் பங்கு பெற முடியும் இருந்தது. இதுல ஒரு இடை தரகர்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் இந்த மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கோல் கன்சியூமர்ஸ் அவர்கள் நேரடியாகவே இந்த ஆக்ஷன்ல கோல் இந்தியா தன்னோட கைவசம் இருக்கக்கூடிய கோல் ஆக்ஷன் பண்ணும் பொழுது அந்த ஆக்ஷன்ல அவர்கள் நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக அந்த பூட்டான் மாதிரி, நேபாள், பங்களாதேஷ் மாதிரி நாடுகளில் இருந்து நமக்கு அதிக ஆர்டர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு இடைத்தரகர்ங்கிறது ரிமூவ் ஆகும் பொழுது அந்த காஸ்ட் அந்த புரோக்கரேஜ், அந்த கட்டணங்கள் அதெல்லாம் குறையும் பொழுது அது ஒரு பாசிட்டிவான செய்தி. அதனால ஆர்டர் அதிகமாக வரும், லாபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த செய்தி வந்தது உண்மை. இந்த செய்தி வந்ததை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 7% ஏற்றத்தை சந்தித்தது. 429 ரூபாயை தாண்டியது. முடிவடையும் பொழுது 427, 28 ரூபாய்க்கு தான் முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7% ஏறி முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு சில்வர், தங்கம் அதெல்லாம் எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல. ஆஃப்கோர்ஸ் க்ரூட பொறுத்த வரைக்கும் $57 கீழே தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 1% இறங்கி 5175 ரூபாய்னு இருக்கு. நடப்பு மாதம் 16ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். அதே சமயத்துல வெள்ளி ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கு. தங்கமும் அதே மாதிரி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கு. இதை நான் ஏற்றம்னு சொல்ல மாட்டேன், டெக்னிக்கலா ஏற்றம் தான். பட் ஆனால் இது இறங்குனதுல ஒரு ஏற்றம். $83 வரைக்கும் போயிட்டு வந்த வெள்ளி $70 கிட்ட வந்தது. அந்த 70 இருந்து இன்னைக்கு $74, 4.5% கிட்ட ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். தங்கமும் அதே மாதிரி 1.25% ஏறி இருக்கு. $76 ஏறி $4400 கிட்ட வந்துகிட்டு இருக்கு. $4400 கீழே தான் இன்னும் இருக்கு. ஆனால் அதற்கு அருகாமையில் வந்திருக்குங்கிறத பாக்குறோம். MCX சந்தையிலுமே பாசிட்டிவா தான் இருக்கு. தங்கம் 1,37,000 அருகாமையில் இருக்கு. 36,810 ரூபாய், 0.25% ஏறி இருக்கு. பிப்ரவரி மாத ஒப்பந்தம். மார்ச் மாத ஒப்பந்தம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 3% மேல ஏறி இருக்கு. 2,44,250 ரூபாய்க்கு மேல இருக்கு. கோல் புதிய உச்சம்னு சொல்லலாம். MCX பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம், நடப்பு மாதம் 30ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் 1300 ரூபாயை தாண்டி இருக்கிறது. காப்பர் 1% மேல இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. நம்ம தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக காப்பரை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம முதலாக பேச ஆரம்பித்த பொழுது 1075-80 ரூபாய் கிட்ட இருந்தது. அந்த 1080 ரூபாயிலிருந்து மட்டுமே இதுவரைக்கும் 220 அல்லது 225 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். இதனுடைய டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு.
இந்தியா மட்டுமல்ல சர்வதேச அளவுல அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் காப்பர் வயர்ஸ் திருடுறாங்க சாலைகள்ல அப்படிங்கறத கூட சென்ற வாரம் நம்ம பேசணும். அதன் தொடர்ச்சியா பாக்குறேன். பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஜிங்க் இன்னைக்கு ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு. சோ இந்த டாரிஃப் அண்ட் அன்சர்டனிட்டி மாதிரியான சில விஷயங்கள் காரணமாக இந்த ஏற்றம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் தொடரும்னு சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பார்க்க. இன்னைக்கு பிஎம்ஐயோட டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டேட்டாவில் எப்படி சார் இருக்கு? பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா, ஃபிளாட்டா இருக்கா? கொஞ்சம் ஒரு மாதிரி மந்த நிலையை நோக்கி போகிறோமோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. என்னன்னா இதுதான் இப்போ ஒரு கடந்த 22 மாசத்துல கொஞ்சம் லோயஸ்ட் லெவல்ல நோக்கி போற மாதிரி சொல்றாங்க. இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் கெயின் பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 நிறுவனங்களுடைய பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த மாதம் சென்ற மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பர்ச்சேஸ் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, உங்கள்ட்ட இருந்து மத்தவங்க எவ்வளவு வாங்குறாங்க, இந்த மாதிரியான பல தரவுகள் கலெக்ட் பண்ணப்பட்டு அது வாங்குறாங்க. இதுல 50க்கு கீழே இருந்தா கான்ட்ராக்ஷன், நிச்சயமா பொருளாதாரம் வளர்ச்சியில தேக்க நிலை மட்டும் இல்ல சுருங்குகிறதுன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லாமல் தேக்க நிலையை தாண்டி சுருங்குகிறதுன்னு அர்த்தம். அது இல்ல. இந்த டிசம்பர் மாதத்திற்கான தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் இப்ப மேனுஃபேக்சரிங் அந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் 55 அப்படின்னு சொல்றாங்க. 55ங்கிறது பாசிட்டிவ் தான், 50க்கு மேல இருக்க வரைக்கும். பட் நவம்பரோடு ஒப்பிட்டால், நவம்பர்ல 56.6 இருந்தது, இப்ப 55 அப்படிங்கும் பொழுது இது கொஞ்சம் கவனிக்கணும். தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதையும் நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் தெர் இஸ் a கான்ஃபிளிக்ட். இந்த டேட்டாவுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஜிடிபி எண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜிடிபிக்கும் ஐஐபிக்கும் சில வித்தியாசம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது டைம் லேக்னால இருக்கலாம். இன்னொன்னு காம்போசிஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒன்னொன்னுக்கும் வேற மாதிரியான தரவுகள் சோர்ஸ்ங்கிறதுனாலையும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், ஒட்டுமொத்தமாக பார்க்கையில ஜிடிபி பாசிட்டிவா இருந்தால் கூட இந்த பிஎம்ஐங்கிறது முன்கூட்டியே பின்னால் வரப்போவதை தெரிவிப்பது. அதன் அடிப்படையில கொஞ்சம் ஒரு மந்த நிலையை நோக்கி போகுதுதான் சொல்றேன். ஏன்னா நேற்று ஜிஎஸ்டி டேட்டா கூட பார்த்திருப்பீங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகரிச்சிருந்தால் கூட டொமஸ்டிக்கை விட இம்போர்ட் அல்லது ஐஜிஎஸ்டி இந்த மாதிரி, அதனாலதான் நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமா இருக்கு, அது வளர்ச்சி அதிகமா இருந்ததுங்கிறதையும் பார்த்தோம். ஜிஎஸ்டி நம்ம பெர்சன்டேஜ் குறைச்சதுனால கூட நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் உள்ளூர்ல பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா குறைஞ்சிருந்திருக்கலாம். பட் இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். கரன்சி ஏதாவது புதுசா ஐபிஓ இருக்குங்களா சார்? கரன்சி ஐபிஓ குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் எம்சிஎக்ஸ் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் 80% விழுந்திருக்கு? 80% விழுகிறது. அவங்க நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ஸ்பிளிட்டை பத்தி பேசணும். எம்சிஎக்ஸ் பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நடத்தக்கூடியவங்க. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எம்சிஎக்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அவங்க ஒரு பங்கு 5 பங்கா பிரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு பிரிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சோ அதனால 10,000 ரூபாய்க்கு மேல இருந்தது. 10,980 ரூபாய் 80 ரூபாய்க்கு மேல இருந்தது நேற்று. அந்த 10,989 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு 2,230 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அது 2,278 ஒரு அளவை தொட்டுது. அது 52 வீக் ஹை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க 5ஆல பிரிக்கி பார்த்தா 52 வார உச்சம் அதை தொட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். என்ன காரணம்னா, ஒரு பங்கை 10 ரூபாய் முகமதிப்புள்ள ஒரு பங்கை 2 ரூபாய் முகமதிப்புள்ள 5 பங்குகளாக பிரித்திருக்கிறார்கள். அது பிரிச்சு இன்னைக்கு அந்த பிரிச்சதுக்கு பிறகான வணிகம்ங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அது நடந்திருக்கு. இந்த பிரிக்கப்பட்ட பங்குகள் இனிமே வரும். ஏன்னா இன்னைக்கு ரெக்கார்ட் டேட். இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்னா நேத்து வாங்கினவங்களுக்கு தான் இன்னைக்கு கணக்குல விழுந்திருக்கும். இன்னைக்கு யாருடைய பெயர் கணக்குல இருக்கோ அவர்களுக்கு எல்லாம் அது கிடைக்கும். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நாளைக்கு தான் அக்கௌண்ட்ல வரும், கிடைக்காது. அதனால இன்னையில இருந்தே அது எக்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனாலதான் அது பிரித்த விலைக்கு அது ட்ரேட் ஆனிச்சு. அதை பார்த்து நம்ம பேனிக் ஆக வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ இல்ல. அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்க வாங்குறதா இல்லையான்னு முடியும். சார், பங்குச்சந்தையுடைய காட்ஃபாதர் ஆமா 95 வயசுல ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆமா, மட்டும் முதலீடா வச்சு பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சிருக்காரு. ஆமா, இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? 95 வயசுல ரிட்டையர்மெண்ட்ங்கிறது அப்பா எவ்வளவு பெரிய டிராவல். நிச்சயமா பெரிய விஷயம். அதாவது அவர் எத்தனை டெக்கேட்ஸ் முதலீடு செய்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட இல்ல, இவ்வளவு நீண்ட நெடுந்தூரங்கள் சார்லி மங்கர் மாதிரி ஒரு அருமையான பார்ட்னரோட பயணித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம். அதோட இல்ல, அவருடைய ஒவ்வொரு முறையும் அந்த பங்குதாரர்களோடு பேசும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை மட்டும் பற்றி நிறுத்துக்காம, இன்னும் சொல்ல போனா அதை பற்றி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நல்லா இருக்கு செயல்பாடுகள், அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்லாசிரியர் ஒரு பேராசிரியர் இந்த முதலீடு சம்பந்தமா இருக்க மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளவோ புத்தகங்கள் போட்டிருக்காங்க. பட் இவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு பேச்சுமே ஒரு புத்தகம். அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. உழைப்பு 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 எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹியூமிலிட்டி, அடக்கம். அதை விட ரொம்ப முக்கியம் கடைசியா சொல்லணும்னா
அவர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை வந்து பொது நலனுக்கு செலவிடுவது. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்திய நாட்டை விட்டு ஓடி போன மிகப்பெரிய புஜிட்டிவ்ஸ் நாங்க தான் 2 பேரும் பேட்டி கொடுத்தாங்க. ரொம்ப அசிங்கமான, ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி முதலாளியிடம், பெரும் முதலாளியிடம் பணம் போய் சேர்றதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் மனைவி மக்களுக்கு கூட பிரயோஜனம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் நல்லவர்களிடம் அதிகமா பணம் போய் சேரும் பொழுது அது அவர்களுக்கு மட்டுமல்ல, கோடிக்கணக்கானோருக்கு, லட்சக்கணக்கானோருக்கு அதனுடைய பலன் போய் சேரும்ங்கிறதுக்கு அவரெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பில் கேட்ஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு கொடுக்கணுங்கிற அளவு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கு இது புதுதில்லை. இந்தியாவில் வந்து நம்முடைய ரத்தத்திலே ஊர்ன விஷயம் நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்முடைய குடும்பங்கள்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றாலுமே சர்வதேச அளவுல ஒரு பெரிய ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு. அவர் வந்து இந்த இதுல ரிட்டையர் ஆனாலுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறைமுகமாக தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். சார் ரொம்ப நன்றி சார். டீட்டெயிலா பல விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. 40 ஆண்டுகளாக கல்வியில் சிறந்து விளங்கும் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் 2026ஆம் ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய www.hindustanuniv.ac.in என்ற வெப்சைட்டை பாருங்கள்.